பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஒரு தகப்பன் தன் வீட்டை விட்டு புறப்பட்டு போகிறான். அவனுடைய மகன் ஓடி வந்து கேட்கிறான், அப்பா எப்பொழுது திரும்ப வருவீர்கள் என்று. தகப்பன் சொல்கிறார், என்னாலே குறிப்பிட்டு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு அடையாளத்தை சொல்லுகிறேன். இந்த நம் வீட்டு முன்னால் இருக்கிற இந்த மரம், இதனுடைய இலையெல்லாம் பழுத்து மஞ்சள் நிறமாகி கீழே விழும் காலத்தில் நான் திரும்ப வருவேன் என்றார். இந்த சிறு பையன் ஆவலோடு காத்திருக்கிறான், இந்த இலைகள் எப்போது உதிரும் என்று. ஒரு நாள் ஒரு இலை பழுத்து மஞ்சள் நிறமாக்கி கீழே விழவும் ஓடி சென்று அம்மாவிடம் அப்பா வந்து விடுவார் என்று சொன்னான். அப்பா வந்து விடுவான் என்று அவரோடு சொல்ல காரணம் அடையாளத்தை பார்த்து. வேதமும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு ஒரு அடையாளத்தை சொல்லுகிறது. இஸ்ரவேல் தேசம் 2500 ஆண்டுகள் இல்லாத தேசம். எபிரேய மொழி வழக்கொழிந்து போன காலத்தில் அந்த நாட்டு மக்கள் கிபி 131க்கு பிறகு உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்ட பிறகு தேவன் கொடுத்த இஸ்ரவேல் என்ற பெயர் மாறி மாற்றாருடைய பெயராக பாலஸ்தீனம் என்ற பெயர் உண்டாகி இவ்விதமாய் இஸ்ரவேல் தேசம் இனி உருவாகாது என்றும் இருக்கும் நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தேசம் மறுபடியும் உருவாக்கப்படும். அத்திமரமாகிய இஸ்ரவேல் தேசம் துளிர்க்கும். அப்பொழுது உங்கள் மீட்பு இயேசுவினுடைய வருகை சமீபமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே என் அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த ராத்திரி வேளையில் உங்கள் மத்தியில் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து நான் சொல்லும் பொழுது ஏதோ ஒரு தேச சரித்திரத்தை அல்ல, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முக்கியமான அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தேசத்தின் வரலாற்றை பார்க்கிறோம். அந்த தேசத்தின் அரசியலே அல்ல, அந்த தேசத்தின் பொருளாதார கொள்கைகளே அல்ல, அந்த தேசத்தினுடைய வரலாற்றை சத்திய வேதத்தின் வெளிச்சத்திலே பார்க்கிறோம். தயவு செய்து நீங்கள் ஒன்று கவனிக்கும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். எருசலேம், தேவனது நகரமாகிய எருசலேம் அந்நியராலே படையெடுக்கப்பட்டு அழிவுக்கு ஆயத்தமாய் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். வாசியுங்கள். அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமியின் மேல் மிகுந்த இடுக்கண்ணும் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். அப்பொழுது கர்ப்பஸ்திரீகளுக்கு ஆபத்து, தேசத்தை விட்டு ஓட முடியாத நெருக்கமான நேரம், அந்நிய படையெடுப்பு. உன்னை தொடுவோர் என் கண்மணியை தொடுவோர் சொன்ன இஸ்ரவேல் தேசத்தை மாற்றார் தொடுவதற்கு தேவன் கட்டளையிட்டு விட்டார். என்னுடைய தேசம் என்று அரவணைத்த இஸ்ரவேல் தேசமானது அந்நியரால் படையெடுக்கப்பட்டு பாழாக்கப்பட என் கர்த்தர் உத்தரவிட்டு விட்டார். ஏனென்றால் ஒரே தேவனாகி தேவனை வழிபடாதபடி விக்கிரகத்தை வழிபட்ட காரணத்தினாலும் சத்திய மார்க்கத்தை விட்டு தொலைதூரம் போனதினாலும் தேவன் கொடுத்த கட்டளைகளை தூர எரிந்ததினாலும் இஸ்ரவேல் தேசம் சிதறடிக்கப்பட்டு போயிற்று. அந்நிய படைகள் இப்போது சூழ்ந்து கொண்டன. அந்த நிலைமையில் பட்டய கருக்கினால் விழுவார்கள். பட்டய
பட்டய கருக்கினாலே விழுவார்கள். சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். சகல புறஜாதிகளுக்குள்ள சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும், புறஜாதியாருடைய காலம் நிறைவேறுகிற வரையிலும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். தேவனது நகரமாகிய எருசலேம், இயேசு கிறிஸ்து நடமாடி திரிந்த நகரமாகிய எருசலேம், தாவீது தன் தலைநகர் என்று மெச்சிக்கொண்ட எருசலேம் இப்படி அந்நியரால் மிதிக்கப்படும். எப்பொழுது இது ஆரம்பித்தது என்றால், நேபுகாத்நேச்சர் காலத்தில் பாபிலோனிய ராஜாவாகிய அவன் இஸ்ரவேல் மீது படையெடுத்து வந்து அங்கு கொள்ளையெடுத்து சென்ற காலத்தில் புறஜாதியாருடைய காலம் ஆரம்பித்தது. கடைசியாக அந்த கிறிஸ்து எருசலேமுக்கு விரோதமாக பெரிய படைகளோடு வருவான். அது புறஜாதியுடைய காலத்தின் நிறைவு. நேபுகாத்நேச்சார் எருசலேம் மீது படையெடுத்தது புறஜாதியுடைய காலத்தின் துவக்கம். அந்த கிறிஸ்துவும் உலகத்தின் பல்வேறு நாடுகளும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக படையெடுத்து வருவது புறஜாதியுடைய காலத்தின் நிறைவு. இதைத்தான் இந்த வசனங்கள் சுட்டி காட்டுகின்றன. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இதை குறித்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக வேதம் சொல்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகின்றன. இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவனது மகத்துவத்தையும் கர்த்தருடைய வல்லமையும் உணராதபடி கட்டடத்தை காட்டி மகிழ்கிற மக்களாக இருக்கிறார்கள். தேவாலயம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, தேவாலயம் எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு அருமையான கோயிலை கட்டிவிட்டோம், இந்த கோயிலை பார்க்க எத்தனை ஜனங்கள் எங்கிருந்தெல்லாம் வருகிறார்கள் என்று கோயிலை காட்டி, இது அருமையான கோயில், அருமையான கட்டடம், அருமையாய் நான் கட்டியிருக்கிறேன் என்று கட்டடத்தை காட்டி மகிழ்கிற காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு கல்லின் மேல் கல் இராதபடிக்கு இந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்னார். நீ பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிற தேவாலயம் இடிந்து போகும். ஏனென்றால் தேவாலயத்திலும் பெரியவராகிய இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, ஆகையினால் கட்டடத்தின் மீதோ கோயில் மீதோ நம்முடைய நம்பிக்கை வைக்காமல் எல்லாவற்றின் மீது அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நம்புவோமாக. ஆமென். இப்பொழுது இந்த கட்டடத்தின் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு என்று போகும்போது சீஷர்கள் கேட்கிறார்கள். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசுவே, எருசலேம் தேவாலயம் இடிந்து போகும் என்று சொல்லுகிறீர், அதுவும் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிந்து போகும் என்று சொல்லுகிறீர். அப்படியானால் உலகம் முடிந்தால் தான் எங்க தேவாலயம் இடியும். உலகம் இருக்கிற வரையில் எங்க தேவாலயம் இடியாது. அப்படி எண்ணிக்கொண்டு கேட்கிறார்கள். தேவாலயம் இடிந்து போகுமானால் உலகம் முடிந்து போகும். உலகம் முடியுமானால் நீர் போய் திரும்ப வர வேண்டுமே. நீர் இப்போது இரட்சகராக வந்திருக்கிறீர். ரட்சிப்பின் பணி முடித்து நீ பரலோகம் சென்று திரும்ப வர வேண்டுமே. உடனே கேட்கிறார்கள், உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் இல்லை என்று. ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் தேசத்தினுடைய சம்பவங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு அடையாளங்களாகவே இருக்கின்றன. லூக்கா இந்த அழிவை தான் சொல்லுகிறார். இந்த அழிவு எப்போது ஏற்பட்டது? கிபி 70ஆம் ஆண்டு ரோம் நாட்டு அரசனாகிய தீத்துராயன் இஸ்ரவேல் படையெடுத்து எருசலேம் தேவாலயத்தை தீயிட்டு கொளுத்தினான். கற்களுக்கு
கல்லுக்கிடையே தங்கம் இருக்கும் என்று எண்ணி நெருப்பினால் அவளை சுட்டு கற்களை உடைத்து எரிந்து அதில் உள்ள தங்கங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனான் என்பது வரலாறு. அருமையானவர்களே, இவ்விதமாக இஸ்ரவேல் தேசத்திலே கொடிய காலங்கள் ஆரம்பித்தன. அதன் பிறகு கிபி 132 ஆண்டுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் உலகம் எங்கும் சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள். 2500 ஆண்டுகளாக இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இல்லை. இப்போது அந்த தேசத்தை பற்றி நமக்கு என்ன? அந்த தேசத்தை சுற்றிதான் சத்திய வசனம் வருகிறது. அந்த தேசத்தை சுற்றித்தான் இனி வருங்கால சம்பவங்கள் நடக்கப் போகின்றன. ஆகையினால் நீங்கள் கவனியுங்கள். இந்த இஸ்ரவேல் தேசம் கிறிஸ்து பிறப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து இந்த தேசத்தை நீ உருவாக்குவாய் என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொன்னார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். என் அருமையான சகோதரனே, சகோதரியை, இஸ்ரவேல் தேசத்தின் எல்லைகளை குறித்தது கர்த்தர். அந்த தேசத்தை ஆபிரகாமுக்கு வாக்களித்தது கர்த்தர். அந்த தேசத்தை ஒருவருக்கும் கொடுக்க கூடாது என்று சொன்னவர் கர்த்தர். பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று அதை ஆசீர்வதித்தவர் கர்த்தர். அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த தேசத்தை எதிர்க்கிறவர்களை கர்த்தர் எதிர்ப்பார் என்ற வாக்குத்தத்தத்தோடு ஆபிரகாமுக்கு கர்த்தர் இந்த தேசத்தை வாக்களித்தார். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 1451ஆம் ஆண்டில் யோசுவா தன் ஜனங்களை இந்த இஸ்ரவேல் தேசத்திலே குடியேற பண்ணினான். இவ்விதமாக இஸ்ரவேல் தேசம் ஆரம்பித்தது. தேவ கிருபையினாலே இந்த தேசத்தை கர்த்தர் தொடங்கி வைத்தார். அதே சமயத்திலே கிமு 2200 நிம்ரோத் என்ற ஒரு அரசன் இருந்தான். அந்த நிம்ரோத் வேட்டையில் வல்லவன், தெய்வ பயமற்றவன், கடவுளுக்கு விரோதமாக ஒரு ராஜ்யத்தை உண்டு கொள்ள விரும்பினான். அதுதான் பாபிலோனிய ராஜ்யம். தேவன் ஆபிரகாம் மூலமாய் உண்டாக்கிய இஸ்ரவேல் தேசம் தேவனது ராஜ்யம். நிம்ரோத் என்பவன் பிசாசுக்காக தேவனுக்கு விரோதமாக ஒரு பெரிய நகரத்தை உண்டு கொண்ட ஆரம்பித்தான். அதுதான் பாபிலோனிய சாம்ராஜ்யம். பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினுடைய மிகப்பெரிய காரியம் பெருமை. தேவனுக்கு எதிராக நிற்பதுதான் பாபிலோனிய சாம்ராஜ்யம். என்னை கேட்கவர் அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருப்பாயானால் உன்னில் உருவாவது தேவராஜ்யம். நீ தேவனுக்கு விரோதமாய் இருப்பாயானால் உன்னில் உருவாவது பாபிலோனிய ராஜ்யம். பாபிலோனிய ராஜ்யமே பாழாய் போகிறவளே என்று அழிந்து போகிற ராஜ்யம் நம்மிலே உருவாக கூடாது. நித்திய ராஜ்யமாகிய தேவனது ராஜ்யம் நம்மிடத்தில் உண்டாக வேண்டும். பாவத்தை விட்டு மனம் திரும்பும் போது அந்த தேவ ராஜ்யம் நம்மில் ஆரம்பிக்கிறது. என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த பாபிலோனிய ராஜ்யத்தின் மிகப்பெரிய பெருமை என்ன? பெரிய கோபுரங்களை கட்டினான். இன்றைக்கும் மனிதர்கள் பெரிய பெரிய கோபுரங்களை கட்டுகிறார்கள். கிறிஸ்துவ ஊழியத்தில் பாபிலோனிய சாயல் வரக்கூடாது. கிறிஸ்துவ ஊழியம் கிறிஸ்துவ சட்டப்படி இருக்க வேண்டுமே தவிர மனம் போன பாபிலோனிய சாம்ராஜ்யமாய் நம்முடைய ஆலயம் விளங்கக்கூடாது. நம்முடைய ஊழியம் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினுடைய சாயலில் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் உபதேசம்,
கிறிஸ்துவின் தாழ்மை, கிறிஸ்துவனுடைய காரியங்கள் எல்லாம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஆரம்ப நாட்களை பார்க்கிறோம். உலகத்தில் முதலாவது பிறந்த மனிதன் காயேன், இரண்டாவது பிறந்த மனிதன் ஆபேல். காயீன் தன் வெற்றியை காட்ட வந்தான். அவன் கனிவர்க்கத்தை கொண்டு வரும்போது என் பிரயாசத்தின் வெற்றி என்று கொண்டு வந்தான். ஆபேல் ஆட்டை பலி செலுத்தும் போது தேவ கிருபை என்று வந்தான். தேவனுடைய மனிதன் தேவ கிருபை என்று சொல்லுகிறான். தேவனுக்கு விரோதமான மனிதன் என்னுடைய வெற்றி என்று சொல்லுகிறான். அவன் இது என்னுடைய பலி என்று சொல்லுகிறான். இவன் என்னுடைய சாதனை என்று சொல்லுகிறான். என்னை கேட்கும் அருமையான சகோதரி சகோதரியே, சிந்தனைகள் எப்படியெல்லாம் வேறுபடுகின்றன பார்த்தீர்களா? இதுதான் பாபிலோனிய சிந்தனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான சிந்தனையும். இப்போது நாம் பார்ப்போம். ஆதியிலே தேவன் உலகத்தை உண்டு பண்ணினார். உண்டு பண்ணின உலகம் எப்படி இருந்தது என்று பார்த்தோமானால் இவ்விதமாக ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனம் வாசியுங்கள். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். கர்த்தர் உலகத்தை உண்டு பண்ணின பிறகு அந்த உலகம் எப்படி இருக்கிறது என்றால் அது இருளாக இருக்கிறது, வெறுமையாக இருக்கிறது, ஒழுங்கற்று இருக்கிறது. ஏன் கடவுள் இப்படி படைத்தார்? உடனே நாஸ்திகவாதி கேட்கிறார்கள், கடவுள் உலகத்தை படைத்திருப்பாரானால் ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஏன் உண்டாயிற்று? ஏன் கடவுள் படைத்த உலகம் இருளாக இருந்தது? அங்கு எப்படி தண்ணீர் வந்தது? இப்படி எல்லாம் பல கேள்விகள் எழும்புகின்றன. 2 பேதுரு 3 அதிகாரம் 5, 6 வசனங்கள் இப்படி சொல்கின்றன. 2 பேதுரு 3 அதிகாரம் 5 வசனம் இப்படி சொல்கிறது. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்திலிருந்து தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது ஆதியில் இருந்த உலகமானது ஜலப்பிரளயத்தினாலே அழிந்து போயிற்று என்பதை ஜனங்கள் மனதார அறியாமல் இருக்கிறபடியினாலே இந்த கேள்வியை கேட்கிறார்கள். அது ஏன் ஒழுங்கற்றிருந்தது? அது ஏன் வெறுமையாக இருந்தது என்று. ஜலப்பிரளயத்தினாலே ஆதி உலகம் அழிந்தது என்று பேதுரு எழுதுவது நோவா காலத்து ஜலப்பிரளயம் அல்ல. நோவா காலத்தில் வந்தது அந்த ஜலப்பிரளயத்தை குறித்து அல்ல பேதுரு எழுதுவது. அதை குறித்து மனதார யாரும் அறியாமல் இல்லை. அதை எதிர்த்து பேசுகிறார்கள். ஆனாலும் ஒத்துக்குழல் உண்டு. மனதார இப்படி ஒரு ஜலப்பிரளயம் இல்லை என்று சொல்வது எதை என்றால், தேவன் இந்த உலகத்தை அருமையாக படைத்தார். சாத்தான் ஏதேன் தோட்டத்திலே உலாவி வந்து கொண்டிருந்தான். அவன் தேவனுக்கு விரோதமாக எழும்பின உடனேயே ஆண்டவர் அவனை கீழே தள்ளி இந்த சிருஷ்டியை அழித்தார். ஆதி உலகத்தை அவர் ஜலத்தினாலே அழித்தார். ஆகவே ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனமானது இந்த பரிதாபமான நிலையை சுட்டி காட்டுகிறது. ஆகவே கர்த்தர் படைத்த உலகம் வெறுமையாய் போக காரணம் சாத்தான். அது ஒழுங்கின்மையாய் போக காரணம் சாத்தான். இன்றைக்கும் அருமையாய் படைத்த தேவ மனிதர்கள் ஒழுங்கின்மையும் வெறுமையாய் போய்விட்டார்கள். என்னை கேட்கும் அருமையான சகோதரனே சகோதரியே, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, என் குடும்பத்திலே ஒன்றுமில்லை, பிள்ளைகள் ஒழுங்காக வளர்க்கப்படுகிறதில்லை, பல விதத்தில் வருத்தப்படுகிறீர்கள். காரணம் என்ன?
சாத்தானுக்கு இடம் கொடுத்தபடியினாலே சாத்தான் இந்த உலகத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே அது அழிவுக்கு காரணமாக இருந்தான். இன்றைக்கும் குடும்ப சமாதானம், குடும்ப சந்தோஷம் எல்லாவற்றையும் கெடுப்பதற்கு சாத்தானே காரணமாக இருக்கிறான். அதனாலே தான் அன்றைக்கு இந்த உலகமானது கெட்டு போயிற்று, இன்றைக்கும் கெட்டு போய்கொண்டே இருக்கிறது. சரி, அந்த தண்ணீர் எங்கே இருந்து வந்தது? அநேக நட்சத்திரங்கள் காலாகாலத்தில் இறந்து விடுகின்றன. இந்த நட்சத்திரங்கள் வெளியே கொட்டுவதுதான் அந்த தண்ணீர். அதனாலே தான் அன்றைக்கு ஆயிரம் நட்சத்திரங்கள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் விழுந்து விட்டன. அந்த நட்சத்திரங்கள் வெளியே கொட்டியதுதான் இந்த தண்ணீர். விஞ்ஞானம் அப்படித்தான் சொல்லுகிறது. அப்படி தண்ணீரை கொட்டி அந்த இறந்து போன அந்த நட்சத்திரங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்க செய்து ஒளிவர செய்ததுதான் 4ஆம் நாளிலே கர்த்தர் செய்த அற்புதம். இவ்விதமாக விஞ்ஞானத்துக்கு ஏற்றபடியே வேதம் தன் சத்தியங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஒளியை நாம் இழந்து போகிறோம், நம்முடைய சமாதானத்தை இழந்து போகிறோம், நம்முடைய சந்தோஷத்தை நாம் இழந்து போகிறோம். கர்த்தரோ அந்த நட்சத்திரங்களை மறுபடியும் உயிரோட்டம் உள்ளதாக பிரகாசிக்கத்தக்கதாக மாற்றியது போல நம்மையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த ஒளியானது இன்றைக்கும் நம்மை பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் உலகத்தை ஆரம்பித்தார், சாத்தான் உலகத்தை கெடுத்தான். ஆண்டவர் தோற்று போக மாட்டார். உடனே ஆண்டவர் ஒரு தேசத்தை உருவாக்க நினைத்தார். சாத்தானும் ஒரு தேசத்தை உருவாக்கினான். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்படியே கர்த்தர் அவர்களை இவ்விடத்திலிருந்து பூமி எங்கும் சிதறடிக்கப்பட்ட போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பாபிலோன் நகரத்தை கட்ட ஆரம்பித்த உடனேயே தேவன் தனக்கு விரோதமாக மனிதன் எழுவதனாலே அவனை சிதறடித்தார். பாபிலோனிய நாகரிகத்தை கட்டும்படியான பிரயாசம் கொண்ட மக்கள் உலகமெங்கும் ஆரம்பத்தில் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனால் தேவனது ராஜ்யமாக இஸ்ரவேல் தேசத்தை கட்ட வேண்டிய ஜனங்களையோ கர்த்தர் ஒரு தேசத்திலே கூட்டி சேர்த்தார். பாபிலோனை கட்டவில்லை, உலகமெங்கும் சிதறடித்தார். கானான் தேசத்தில் வந்து இஸ்ரவேல் தேசத்தை கட்ட வேண்டிய ஜனங்களை தேவனாக ஒன்றாக சேர்த்து அந்த தேசத்திலே கொண்டு வந்தார். கொண்டு வந்து ஒரு அருமையான ஆசீர்வாதத்தை அந்த தேசத்துக்கு கொடுத்தார். ஆதியாகமம் 12:3. உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களை, அருமையானவர்களே, இதுதான் வாக்குத்தத்தம். உன்னை சபிக்கிறவளை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன். The special privilege and promise to the nation Israel. இஸ்ரேலுக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தம். இந்த தேசத்தை சபிக்கிறவளை நான் சபிப்பேன், இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன் என்று வேதம் சொல்கிறார். இந்த ராத்திரி அதை ஏன் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன்? அந்த வார்த்தைகள் உண்மையிலே நிறைவேறியதா? நான் நேற்று ஒரு உதாரணம் சொல்லி அதை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். அடால்ஃப் ஹிட்லர் 1930ஆம் ஆண்டு ஐரோப்பா கண்டத்தை கிடுகிடுக்க வைத்தான். முழு ஐரோப்பாவும் அவன் கையிலே சிக்கிவிடும் நிலைமை இருந்தது. ஆனால் this great unstoppable hero of Europe, ஐரோப்பாவிலே தடுத்து நிறுத்த முடியாத இவ்வளவு வல்லமையான அடால்ஃப் ஹிட்லர் 1935ஆம் ஆண்டு within 5 years 5 வருஷங்களுக்கு உள்ளாக வெற்றி நடைபோட்டு ஐரோப்பாவை பிடிக்க வேண்டிய மனிதன், யூதர்களை கொன்று குவித்தவன், யூதர்களுக்கு ஒரு பயங்கர சிம்ம சொப்பனமாக இருந்த ஹிட்லர் 1935ஆம் ஆண்டு
தன் வெற்றி சரித்திரம் தொடர்ந்து கொண்டிருக்கும் போது, அவன் மீது வெற்றி கொடி பறந்து கொண்டிருக்கும் போது, பெர்லின் ஹெட் குவார்டர்ஸில் அவனுடைய சரீரமானது கீழே கிடந்தது. அவன் மரித்து போனான். ஏன் அது நடந்தது? ஏன் 5 வருடத்துக்குள்ளாக இந்த மாபெரும் வீரன் விழுந்ததுக்கு காரணம் என்ன? உன்னை சிநேகிக்கிறவர்களை சிநேகிப்பேன், உன்னை சபிப்பவர்களை சபிப்பேன் என்று கர்த்தர் சொன்னபடியினாலே ஹிட்லரை தேவன் சபித்தார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்பின சர்வாதிகாரி கீழே விழுந்தான். வேதம் சொல்கிறது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். இது யாருக்கோ எழுதி வைத்ததல்ல. கிறிஸ்தவ சமுதாயமே, கிறிஸ்தவனே, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். நீ வெற்றி உள்ள சந்ததி, நீ வளர்கிற சந்ததி, நீ ஜெயம் பெறுகிற சந்ததி, நீ தேவனது சந்ததி. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், அரசியல் ஆயுதமோ, சமுதாய ஆயுதமோ, சித்தாந்த ஆயுதமோ, எதுவும் உனக்கு விரோதமாய் வாய்க்காது. ஹல்லேலூயா. அவ்விதமாக தேவன் நமக்கும் ஆசீர்வாதங்களை எழுதி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இவ்விதமாக 1945 ஆண்டு ஜெர்மன் நாடு மிக கஷ்டத்துக்குள்ளாகிவிட்டது. இப்போது ஜெர்மன் வல்லரசு அல்ல, தரித்திர நாடு. ஏன்? உன்னை சபிக்கிறவளை நானும் சபிப்பேன். வேத வசனம் ஜெர்மனை பட்சித்தது. ஜெர்மானிய மக்களை வேத வசனம் பட்சித்தது. வறுமை, வாட்டம், தாழ்வு, தரித்திரம் ஜெர்மனியை பிடித்தது. 1945 ஆண்டு அவர்கள் ஒரு தீர்மானம் செய்தார்கள். எந்த தேசத்துக்கு விரோதமாக எழுந்தார்களோ அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ஏராளமான நஷ்ட ஈடு கொடுத்தார்கள். இப்பொழுது ஐரோப்பா கண்டத்திலேயே மிக செல்வமுள்ள நாடு ஜெர்மனி. ஏனென்றால் உன்னை சிநேகிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் சொன்ன வார்த்தை அப்படியாக நிறைவேறிற்று. அருமையானவர்களே, இதிலிருந்து விளங்கிக் கொள்கிறீர்களா வேத சத்தியம் எவ்வளவு உண்மை, எவ்வளவு வல்லமை உள்ளது என்று? இப்போது இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் இஷ்டம் போல விட்டு விட மாட்டார். என் கண்ணே, நீ என்ன பாவம் வேண்டுமானாலும் செய் என்று கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். நாம் என்ன தவறு செய்தாலும் பரலோக பிதா கண்டுகொள்ள மாட்டார் என்று. இன்றைக்கு அநேகர் சொல்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் யார்? திங்கள் முதல் சனிக்கிழமை வரை செய்யாத பாவங்களை எல்லாம் செய்வார்கள். ஞாயிற்றுக்கிழமை பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே எங்கள் பாவங்களை மன்னியும் என்று கேட்பார்கள். இதுதான் கிறிஸ்தவன். அப்படி அல்ல. அப்படி அவர்கள் எண்ணும்படியாக நாம் வாழ்கிறோம். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிதான வாழ்க்கை அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தையை கவனிங்கள். உபாகமம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். ஜீவ மார்க்கம், மரண மார்க்கம் ரெண்டையும் இஸ்ரவேல் தேசத்துக்கு வைத்தார். எலோஹிம் சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவன், யெகோவா தேவனுடைய பெயர். இருக்கிறவராய் இருக்கிறேன் கர்த்தருடைய நாமம். இந்த நாமத்துக்குடைய என்னை நீங்கள் தொழுது கொண்டால் நீங்கள் ஜீவ பாதையில் வருவீர்கள். என்னை விட்டு விட்டு கல்லையும் மண்ணையும் மரத்தையும் செடியும் கொடியும் நீ வணங்குவாயானால் நீ சாபத்திலே போவாய் என்று இஸ்ரவேல் தேசத்துக்கு தேவன் சொன்னார். இஸ்ரவேல் தேசம் ஏன் சிதறடிக்கப்பட்டது? ஜீவனுள்ள தேவனை வணங்காததுனாலே. என் அருமையான சகோதரி, சகோதரியே, இந்தியா தேசத்திலே மழையின்மையும் வறுமையும் கஷ்டம் உண்டாவதற்கு நம்மையே நாம் குற்றவாளியாக்க வேண்டும். நாம் பரிசுத்தமாக இருந்த அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்.
ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்திருந்தால் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாத வாய்க்கால்கள் உண்டாயிருக்கவே. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், never be a Christian, நீ ஒரு நாளும் கிறிஸ்தவனாய் இராதே என்று சொன்னார். கமா வாக்கியம் எப்படி முடிகிறது தெரியுமா? never be a Christian who is a Christian only on Sundays. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கிறிஸ்தவனாய் இருக்கிற கிறிஸ்தவனாய் இராதே என்று அவர் சொன்னார். என்னை கேட்கும் அருமையான சகோதரி சகோதரியே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்கிறதா? நம்முடைய குடும்பத்திலே குடும்ப ஜெபம் 8:30 மணிக்கு, குடும்ப சண்டை 9 மணிக்கு. எப்படி இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை? மருமகளை நேசிக்காத மாமியார்கள், மாமியாரை மதிக்காத மருமக்கள், அண்ணன் தம்பிக்குள் ஒற்றுமை இல்லை. இப்படி கிறிஸ்தவ மக்கள் வாழ்வார்களானால் எப்படி தேசத்துக்கு சேவம் உண்டாகும்? சகோதரர் ஒருமித்து வாசமாக இருப்பது எத்தனை இன்பமானது! இது நம்முடைய புத்தகத்தை எழுதி வைப்போம். வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறோமா? சத்துருக்களை நேசியுங்கள் செய்கிறோமா? பிறர் மீது அன்பு கூறுங்கள் செய்கிறோமா? அருமையானவர்களே, இஸ்ரவேல் தேசம் தன்னுடைய கடமையில் தவறியது. ஆகவே கர்த்தர் சிதறடித்தார். கிபி 132 ஆண்டுக்கு பிறகு இஸ்ரவேல் தேசம் இல்லை. அப்படியே சிதறடிக்கப்பட்டு அங்கெல்லாம் போய்விட்டார்கள். ஒவ்வொரு ரஷ்யா, அமெரிக்கா, எல்லா இடத்திலும் யூதர்கள் சிதறி போனார்கள். ஆனாலும் தெய்வ அன்பு, கெட்ட குமாரன் திரும்ப வர வேண்டும், அவனை அன்போடு அரவணைக்க வேண்டும் என்ற பிதாவின் அன்பை போல இஸ்ரவேல் தேசம் மறுபடியும் தன்னிடத்தில் வர வேண்டும் என்று தேவன் விரும்பினார். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுவார். உலகமெங்கு சிதறடிக்கப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மறுபடியும் சேர்த்துக் கொள்வார். நீ மனம் திரும்புவாயானால் தூர தேசத்தில் இருந்த கெட்ட குமாரன் மறுபடியும் அரவணைத்து சேர்க்கப்பட்டது போல உலகமெங்கும் அலைந்து திரிந்த இஸ்ரவேல் சந்ததியே, தேவனது சந்ததியே, உன்னை கர்த்தர் மறுபடியுமாக சொந்த தேசத்துக்கு மறுபடியும் அழைத்து வருவார் என்று அவளுக்கு சொல்லப்பட்டது. என் அருமையான சகோதரனே சகோதரியே, பாவத்தினாலே உன் வாழ்க்கை கரைபட்டு கண்ணீரும் வேதனையும் சங்கடமும் துயரம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இன்றைக்கு இருப்பாயானால், உன் பாவத்தை உணர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புவாயானால் உன்னை சமாதானத்துக்குள் மறுபடியும் கர்த்தர் கொண்டு வருவார். உன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிப்பார். இவ்விதமான ஒரு ஆசீர்வாதத்தை அவளுக்கு கொடுத்தார். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது. ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலுமிருந்து கூட்டுவார். ஜாதிக்கு ஒரு கொடி என்றால் நம்ம நாட்டில் உள்ள ஜாதிக்கு ஒரு கொடி அல்ல, அவைகள் ஒழிய வேண்டும். அந்த கொடி அல்ல, ஒவ்வொரு தேசத்துக்கு ஒரு கொடி, ஜாதிக்கு இனத்துக்கு ஒரு கொடியேற்றி இஸ்ரவேல் ஜனங்களை உலகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து நான் வரவழைத்து கொண்டு சேர்ப்பேன். நீ எந்த பகுதிக்கு சென்றிருந்தாலும் சரி, உன்னை நான் மறுபடியும் கொண்டு ஒரு சொந்த தேசத்திலே கொண்டு வைப்பேன். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பார்த்தீர்களா? சிதறி போன இஸ்ரவேலர்களை மறுபடியுமாக தேவன் தன்னுடைய சொந்த இது கொண்டு வருவார். அருமையான பிள்ளை, வேதம் சொல்வதை கவனியுங்கள். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை கொஞ்சம் வேகமாக வாசி. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணுவேன். 87% இஸ்ரவேலர்கள் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்டார்கள். வாசியுங்கள். உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். லிபியாவில் இருந்து கொஞ்சம் பேரை கர்த்தர் கூட்டி சேர்த்தார். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும்
தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி, செக்கோஸ்லோவேக்கியா, பல்கேரியா நாடுகள் யூதரை அனுப்ப மாட்டோம் என்று சொன்னார். வைத்திராதே கொடு என்று கர்த்தர் வற்புறுத்தி யூதர்களை அங்கிருந்து கொண்டு வந்தார். தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் கொண்டு வருவேன். தெற்கை பார்த்து நான் வைத்திராதே என்று சொல்லி அந்த ஜனங்களையும் விடுதலையாக்கி நான் கொண்டு வந்து சேர்த்தேன். இவ்விதமாக ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த 4 திசைகளும் இருந்து யூதர்கள் கொண்டு வரப்பட்டு 1948 ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி இஸ்ரவேல் உதயமாயிற்று. தேவனுடைய வார்த்தை நிறைவேறிற்று. இதுதான் உலகத்தின் மிகப்பெரிய அற்புதங்களில் ஒன்று. இந்த இஸ்ரவேல் தேசம் உருவான உடனேயே வேதம் சொல்கிறது. லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28, 29 வசனம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் இவ்விதமாக இஸ்ரவேல் தேசம் மறுபடியும் உருவாகி பாலஸ்தீனம் என்ற பெயர் மறைந்து இப்பொழுது இஸ்ரவேல் என்ற பெயர் மறுபடியும் உண்டாயிற்று. வழக்கொழிந்த எபிரேய மொழி மறுபடியும் உண்டாகி 11 பத்திரிகைகள் இன்னைக்கு எபிரேய மொழியில் இருக்கின்றன. ஹல்லேலூயா. எருசலேம் இஸ்ரவேலுடைய தலைநகராய் ஆயிற்று. இவ்விதமாக தேவன் செய்திருக்கிறார். இவைகள் சம்பவிக்கும் போது அத்திமரம் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்திமரத்தையும் மற்ற அத்திமரம் துளிவிடுவதை கவனியுங்கள். அத்திமரத்தையும் மற்ற உள்ள எல்லா மரங்களையும் கவனியுங்கள். அத்திமரம் துளிவிடும் போது உங்களது மீட்பு சமீபமாயிற்று என்று உங்கள் தலையை உயர்த்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 2 காரியம். இஸ்ரவேல் தேசம் உருவான உடனேயே மேசியா வருவார் என்ற நம்பிக்கை இஸ்ரவேலுக்கு. நமக்கு நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய வாரத்தில் வருவார். நம்மை அழைத்து கொண்டு போவதற்கு வருவார் என்று. உடனே ஒரு கேள்வி, வருவார் வருவார் என்று எத்தனை வருஷமாய் சொல்கிறீர்கள் என் சகோதரனே? ஆத்திரப்படுவதற்கு முன்பு கொஞ்சம் யோசி. பவுலப்போஸ்தலன் கூட ஆத்திரப்பட்டார், தன்னுடைய காலத்தில் இயேசு வந்து விடுவார் என்று. ஆனால் வசனம் சொல்கிறது, அத்தி மரம் துளிர் விடும்போது மற்ற மரங்களையும் கவனியுங்கள். 1948 இஸ்ரவேல் தேசம் உதயமாயிற்று. மற்ற மரங்கள் இந்தியா 1947, பாகிஸ்தான் 1947, இலங்கை அரசு, இப்படி மற்ற உள்ள மரங்களையும் கவனியுங்கள். இவை எல்லாவற்றையும் நீங்கள் கவனிக்கும் பொழுது, விசேஷமாக இஸ்ரவேல் தேசத்தை கவனிக்கும் பொழுது, அவர் வாசல் அருகே வந்து விட்டார் என்று அறியுங்க. இலைகள் உதிர்ந்து விடுகின்றன. குழந்தை ஓடி போய் சொன்னானே, அப்பா வந்து விட்டார் என்று. அந்த காலத்தில் நாம் ஜீவிக்கிறோம் அருமையானவர்களே. இயேசு சீக்கிரமாக வந்து விடுவார் என்று வேதம் சொல்கிறார். இந்த தேசத்தை மறுபடியும் உருவாக்கின உடனேயே பிரச்சனை நின்று விடவில்லை. நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தோம், உடனே பிரச்சனைகள் எல்லாம் நின்று விடாது. அருமையானவர்களே, இஸ்ரவேல் தேசம் மறுபடியும் உருவாக்கப்பட்ட பிறகு 48 உருவாயிற்று. 1956ஆம் ஆண்டு எகிப்து, ஜோர்டன், சிரியா ஆகிய 3 நாடுகளும் அப்துல் நாசருடைய தலைமையிலே இஸ்ரவேலுக்கு விரோதமாக புறப்பட்டது. இன்னும் போராட்டம். யுனைடெட் அரப் ரிபப்ளிக், இஸ்ரேல், 2 போர்க்களத்தில் நின்றன. அருமையானவர்களே, அப்துல் நாசர் கைரோ வான்நிலையத்தில் சொல்லுகிறார், we will wipe out the nation from the world map. உலக வரைபடத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்தை நாங்கள் இல்லாமல் ஆக்கி விடுவோம் என்று சொன்னார். ஆனால் யுத்தம் ஆரம்பித்த 8வது நாள் 1000 எகிப்திய போர் வீரர்கள் கொல்லப்பட்டனர். 6000 பேர் சிறைபிடிக்கப்பட்டனர். இஸ்ரவேலிலே 181 பேர் மரித்தார்கள். ஒரே ஒருவன் மாத்திரம் சிறைபிடிக்கப்பட்டான். ஏனென்றால் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும்
வாய்க்காது போகும். யுத்தத்தில் ஜெயிக்க முடியவில்லை. இவ்வளவு பெரிய அரபு நாடுகள் ஜெயிக்க முடியவில்லை. 1967 ஆண்டு 6 நாள் யுத்தம். அப்துல் நாசருடைய தலைமையிலே அரபு நாடுகள் கூடின. கொஞ்சம் கவனியுங்கள். இஸ்ரவேலுடைய சீனாய் மலை பகுதியிலே 80,000 எகிப்திய வீரர்கள், இஸ்ரவேலின் வடக்கு பகுதியில் 40,000 சீரிய நாட்டு வீரர்கள், கிழக்கு பகுதியில் ஜோர்டான் நாட்டு 40 வீரர்கள், சவுதி அரேபியாவில் இருந்து 20,000 பேர், ஈராக்கிலிருந்து 5,000 பேர், இவ்வளவு பேரும் சேர்ந்து படையெடுத்து போகிறார்கள். அப்பொழுது தமஸ்கஸ் ரேடியோ சொல்கிறது, யூதருடைய இருதயங்களை கிழித்து வனாந்தரத்தில் போட்டு அதை மிதிக்காமல் விட மாட்டோம் என்று சொன்னார்கள். அந்த 6 நாள் யுத்தத்தில் என்ன நடந்தது? 45 அரபு நாட்டு ஏர் பேசஸ் தகர்க்கப்பட்டன, விமான தளங்கள் தகர்ந்தன, 400 அரேபியருடைய விமானங்கள் வீழ்த்தப்பட்டன. இஸ்ரவேலை வெல்ல முடியவில்லை. உன்னை தொடுவோம், என் கண்மணியை தொடுவோம் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். அருமையானவருடைய சகரியா 8 உபாகமம் 20 அதிகாரம் 3-4 வசனங்களை வாசியுங்கள். உபாகமம் 20:3-4. இஸ்ரவேலே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து உங்கள் பிரச்சனைகளை குறித்து உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பண பிரச்சனையோ, எதிரி பிரச்சனையோ, மன பிரச்சனையோ, எதை குறித்து என் அருமையான சகோதரனே நீ பயப்பட வேண்டாம். இஸ்ரவேலுக்கு அன்று கர்த்தர் சொன்னார், உன் எதிராளிகளை குறித்து நீ பயப்பட வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும், உங்களுக்காக சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும், உங்களை ரட்சிக்கவும், உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். உங்களோடு போகிறவர் உங்கள் கர்த்தர் என்று சொல்லுங்கள். நமக்கு விரோதமாக எழுந்து நிற்கும் பொழுது பயப்படாதீர்கள். நம்மோடு யுத்தத்துக்கு வருகிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருபோது தோற்றதில்லை. அவருடைய நாமம் எப்பொழுது வெற்றி என்று இருக்கிறது. ஆமென். ஆகையினால் அருமையானவர்களே, சகரியா 8 அதிகாரம் 23 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரின் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்துக் கொண்டு தேவன் உங்களோட இருக்கிறார் என்று சொல்லி, கடைசி காலத்திலே ஒரு யூதனை பிடித்து உன்னோடு கர்த்தர் இருக்கிறார், உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். உன் பக்கத்து வீட்டிலே உன்னை பரிகாசம் பண்ணினவர்கள், உன்னை ஏளனம் செய்தவர்கள், காலம் ஒன்று வரும், அப்பொழுது கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை என்று உன்னை குறித்து சாட்சி சொல்லும் காலம் ஒன்று வரும். அருமையானவர்களே, இன்றைக்கு யுத்த மேகங்கள் சூழ்ந்து இருக்கின்றன. நான் செய்தியினுடைய கடைசிக்கு வருகிறேன். தயவு செய்து எல்லாரும் பொறுமையாய் கடைசி வரை இருந்து கேட்டு போங்கள். யுத்த மேகங்கள் இஸ்ரவேலை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாள் பத்திரிகையிலும் பார்க்கிறோம், பாலஸ்தீனம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக தன் கொடியை ஏற்றுகிறார். யாசர் அரஃபத் இப்பொழுது இல்லை. அவர் இஸ்ரவேலின் ஒரு பகுதியை பிரிக்காமல் விடமாட்டேன் என்றார். ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்லி கொடி பறக்கும் என்று சொன்னார். பாலஸ்தீன கொடி பறக்கும் என்று சொன்னார். கொடி பறக்கவில்லை. எனது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்கி இதை ஒருவருக்கும் பங்கிடாதே, இது உனக்கு நான் தந்த தேசம் என்று அவளுக்கு கொடுத்திருந்தார். எவ்விதமாக இருந்தாலும் என் கர்த்தர் இஸ்ரவேலு கூட நின்று தன் வார்த்தைகளை காப்பாற்றுவார். நான் இஸ்ரவேலுடைய அரசியலுக்காக பேசவில்லை, நான் இஸ்ரவேலுடைய வரலாற்றுக்காக பேசுகிறேன். இவ்விதமாக இஸ்ரவேலுக்கு ஆதரவாக கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் இந்த தேசத்தின் எல்லை இவ்விதமாக இருக்கும். இது ஒருவருக்கும் கொடுக்கப்படக்கூடாது என்பது தேவனது வார்த்தை. இந்த வார்த்தைக்கு மாறாக
இங்கிலாந்து இஸ்ரேல் பிரதமர் அந்த நாட்டை துண்டாட விரும்பினார். ஆகையினால் அவரை ஒருவன் கொலை செய்தான். கொலை செய்தது தவறு. கொலை செய்யாதிருப்பாக என்று வேதம் சொல்கிறது. இந்த அக்கிரம செயலை வேதம் கண்டிக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் தேசம் துண்டாடப்படுவதை வேதம் ஒத்துக்கொள்கிறது இல்லை. அதுபோல இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு சமாதானத்துக்காக நீங்கள் எதையும் விட்டு கொடுக்கலாம். உங்கள் வீட்டை விட்டு கொடுக்கலாம், உங்களுடைய உயிரை விட்டு கொடுக்கலாம். ஆனா வேத வசனத்தையும் உபதேசத்தையும் ஒருபோது விட்டு கொடுக்காதீர்கள் அருமையானவர்களே. never a compromise on the word of God. வேத வசனத்தின் மீது ஒருபோதும் விட்டு கொடுக்காத தன்மை நமக்கு வேண்டும் அருமையானவர்களே. இப்போது போர்வேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன. இப்பொழுது இயேசு கிறிஸ்து வருவதற்கு சரியான அடையாளம் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாயிற்று என்று அறியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்கள். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, நாம் எல்லாரும் மரித்து போவதில்லை. ஆகிலும் கடைசி காலம் தொனிக்கும் பொழுது, கடைசி காலம் தொனிக்கும் போது, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே, எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. இந்த ஒரு சத்தியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இஸ்ரவேலிலே திருமணம் நடக்குமானால் இந்த சம்பிரதாயம் நடக்கும். மணமகன் பெற்றோரை அழைத்து கொண்டு மணமகளுடைய வீட்டுக்கு போவான். அவன் 3 காரியங்களை எடுத்துக்கொண்டு போவான். ஒரு பண முடிப்பு, பெண்ணுக்கு கொடுப்பதற்கு கொஞ்சம் பணம். அடுத்ததாக ஒரு ஒப்பந்தம், நான் உன்னை திருமணம் செய்வேன் என்று கையெழுத்திட்ட ஒரு ஒப்பந்தம். மூன்றாவதாக ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசம். இந்த 3ஐயும் கொண்டு போய் வைப்பார். தகப்பன் மகனை பார்த்து இந்த பெண்ணை கட்டிக்கொள்ளலாம் என்று சொன்னவுடனேயே மணமகள் சம்மதம் தெரிவிப்பான். உடனே மணமகள் தன் சம்மதத்தை தெரிவிக்குள்ள ஒரே அடையாளம் அந்த திராட்சை ரசத்தை பருகுவாள். ஆம், நமது மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியில் தன் இரத்தத்தை சிந்தி அவருடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். பாவ மன்னிப்பு பெறுவதற்காக அந்த இரத்தத்தை நாம் பானம் பண்ணுவோமானால் அவரை மணவாளனாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த இரத்தத்தினாலே அவருடைய ஆத்துமா கழுவப்படுமானால் அவரை மணவாளனாக ஏற்றுக்கொள்கிறோம். உடனே மணவாளன் சில காலம் பிரிந்திருப்பான். யாருக்கும் தெரியாது அவன் எங்கே இருக்கிறான் என்று. தன் மணவாட்டியோடு வாழ்வதற்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறான். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அப்படியானால் இயேசு இப்போது எங்கே இருக்கிறார்? நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். இஸ்ரவேலிலே மணவாளன் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறான். திடீரென்று ஒரு நாள் மணப்பெண்ணிடம் கேட்பார்கள், உனக்கு எப்போது கல்யாணம்? தெரியாது. மணவாளன் வந்தவுடனே கல்யாணம். மணவாளனிடத்திலே நீ எப்போது திருமணம் செய்ய போகிறாய்? எனக்கு தெரியாது, என் அப்பா சொல்லும்போது என் பிதாவுக்கு தெரியும் என்று அவன் சொல்லுவான். ஒரு நாள் பிதா சொல்லுவார், அந்த பெண்ணை திருமணம் செய்ய என்று. அவன் புறப்பட்டு வருவான். அப்போது வீட்டருகே வரும்போது எக்கால சத்தம் முழங்கும். அந்த பெண்ணுக்கும் அவனுக்கும் திருமணம் நடக்கும். அந்த எக்காலத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வருவது எக்காலமாய் இருக்கும் என்று. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரத்திலே மத்திய வானத்தில் வரப்போகிறார். அவரை யார் சந்திக்க முடியும் என்றார்? இந்த திராட்சை ரசத்திலே பானம் பண்ணின பெண்ணை போல இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருக்காக காத்திருக்கிற யாவரும் அவருடைய வருகையிலே காணப்படுவோம். ஆகையினால் இனி அதிக காலமில்லை, இனி காலம் அதிகமில்லை, காலமோ குறுகிறது. ஆகையினால் நாம் எல்லாரும் தேவனது வருகைக்கு ஆயத்தமாவோம். காலமும் குறுகுதே, உலகமும் கலங்குதே, முடிவு நாள்
தரிசிக்கும் நாளல்லவோ நல்ல நாள், நாளின் நாள், நல்ல நாள், பாக்கியமான நாள். இயேசுவை சந்திக்கும் நாள், இந்த நாள், பாக்கிய நாள். அந்த நாளை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த ராத்திரி வேளையில் நாங்கள் ரட்சிக்கப்பட விரும்புகிறோம் என்று சொல்கிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். காலத்தை வீண் போக்காதே, காயத்தை நீராக்குவாதே. வாலிபம் மாயே, வாழ்நாளும் மறங்குதே. மகிமையில் நம் இயேசுவை தரிசிக்கும் இன்ப நாளாய் பாக்கிய நாளாய் இருக்க வேண்டுமா? ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அதற்கு அவாஞ்சையாய் இருக்கிறவர்கள் தயவு செய்து கை தூக்கியவர்கள் எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கருணையா